السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்குரியவர்களே, நாம் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய பல நிகழ்வுகளை பார்த்தது போல சூடான், இந்த சூடானை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக காசாவை பற்றி பேசிக் கொண்டிருந்ததால சில வருடங்களாக சூடான் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகள் பற்றி நாம் பல நாடுகளை பற்றி பேசி வரக்கூடிய வரிசையில சூடானை பற்றியும் பேச வேண்டும். அது பற்றி பல விரிவான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை நான் பின்னால் சொல்கிறேன். தற்போது சூடானில் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போதுனா இப்பமில்ல, இப்ப 2-3 ஆண்டுகளாக அது நடைபெற்று கொண்டிருந்தது. நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அங்கே உமர் பஷீர் என்ற ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அந்த நாட்டை சீராக வழி நடத்தி கொண்டிருந்தார். அவர் வீழ்த்தப்பட்டு அவருக்கு எதிரான சில குழுக்கள் உருவாகி அன்றிலிருந்தே அங்கு பிரச்சனைகள், உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு போர் என்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சூடானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஹர்தூமில் சில ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த உள்நாட்டு போர் சற்று இப்போது ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது தார்பூரிலேயும் ஃபாஷிர் போன்ற பகுதிகளிலேயும் இந்த உள்நாட்டு போர் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்நாட்டு போர் அங்கே வருவதற்குரிய முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், ஒரு காரணம் தான், அதாவது காசு பணங்கள். அந்த சூடானிலே மிகப்பெரிய அளவிலான தங்கங்கள் இருக்கிறது, எடுக்கப்படாத தங்கங்கள் இருக்கிறது. அப்ப அங்கிருந்து மிகப்பெரிய அளவில் தங்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. உலக அளவில் அந்த தங்க வளத்தை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள்ல 3வது நிலையில சூடான் இருக்குது. 3வது நிலையில சூடான் இருக்குன்னா அங்க அபரிவிதமான தங்கங்கள் இருக்கிறது என்று 2012 ஒரு ஆய்வு சொல்லியது. அந்த ஆய்வினை தொடர்ந்து உலகத்தில் உண்டான பல கொள்ளையடிக்கக்கூடிய நாடுகள் இருக்கா இல்லையா, சில நாடுகள் இருக்கிறது. அது எங்கே எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே தான் கவனமாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் இந்த ஆய்வுகள் வெளியானதும் ரஷ்யா இந்த நாட்டின் மீது ஒரு தன்னுடைய கண்ணை பதிக்க ஆரம்பித்தது. அது மாதிரி UAE இருக்குதா இல்லையா, அவனும் இந்த நாட்டின் மீது தன்னுடைய பார்வையை படர விட்டு விட்டான். இவர்களுக்கெல்லாம் என்ன தேவை என்றால், சூடானுடைய மக்களுடைய சுக துக்கங்கள் தேவையில்லை, அவர்கள் பாதுகாப்பாக இருப்பது தேவையில்லை. அந்த நாட்டில் உள்ள தங்கத்தை என்ன செய்யணும், திருடணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கங்களை அந்த நாடே எடுத்து முறையாக விற்றால் அது அபரிவிதமான பணத்தை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதில் இவர்களுக்கு லாபம் இருக்காது. அப்ப என்ன செய்யணும்னாக்கா, அந்த நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டு மோதல்களை உருவாக்கி அதுல சில 2-3 பிரிவுகளாக அவர்களை பிரித்து ஒரு சில பிரிவுகளுடைய கைகளில் சில அந்த மைனிங் பண்ணக்கூடிய இடங்களை, இந்த தங்க சுரங்கங்களுக்கு இடங்களை அவர்களுடைய கையில் வைத்துக்கொண்டு இவர்களுடைய உதவியோடு அந்த தங்கங்களை அதாவது சட்ட ரீதியாக இல்லாமல் இல்லீகலாக எடுத்து குறைந்த விலைக்கு செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய சில குழுக்களுக்கு சில காசு பணங்களை கொடுத்து விட்டு கொள்ளையடித்து கொண்டு செல்லலாம் என்பது ரஷ்யாவினுடைய நோக்கம். அது மாதிரி UAE நோக்கமாக இருக்கிறது. இப்படி இருப்பதனால அங்கு தற்போது 2 குழுக்களிடையே கடுமையான போர் நடைபெறுகிறது. 2 குழுக்கள்னா, ஒன்னு அரசாங்க குழு, அரசு தரப்பு, அரசு ராணுவம், மரபு ரீதியான அந்த நாட்டினுடைய ராணுவம். இன்னொன்னு RSF என்ற ஒரு உள்நாட்டு போராளி குழு. இந்த உள்நாட்டு போராளி குழுக்களுக்கு கைகள்ல சில ஏரியாக்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அங்கு தங்க சுரங்கங்கள் இருக்கிறது. இவர்களை பயன்படுத்தி அந்த தங்க சுரங்கங்களிலிருந்து தங்கத்தை சுரண்டி எடுப்பதற்கு, தங்கத்தை எடுத்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு இது ரஷ்யாவும் விரும்புகிறது. இந்த UAE இருக்க இல்லையா, இவனும் விரும்புகிறான். அப்படி விரும்புவதனால அந்த ராணுவத்திற்கு எதிராக மோதக்கூடிய இந்த RSF என்ற போராளி குழுவுக்கு
ரஷ்யா பின்பலமாக இருக்கிறது, யுஏஇ பின்பலமாக இருக்கிறது. அப்ப அந்த யுஏஇயும் ரஷ்யாவும் இவர்களுக்கு பின்பலமாக இருந்து பக்கபலமாக இருந்து அரசு ராணுவத்தோடு இவர்கள் அடிச்சாங்க மோத விடுறாங்க. இப்படி மோத விடுவதனால சூடானுடைய எல்லா பகுதிகளிலையும் இது பறந்து இருக்கவில்லை என்றாலும் கூட தார்ஃபோர், பாஷிர் போன்ற பகுதிகளில் கலவர சூழல் காணப்படுகிறது. இரண்டு தரப்பும், இந்த அரசு தரப்பும் போராளி குழுக்களும் கடுமையாக மோதிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் குடிக்க தண்ணி இல்லாமல் தங்களுடைய இருக்கக்கூடிய வசிப்பிடங்களை விட்டெல்லாம் வெகு தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இரு தினங்களுக்கு முன்பு கூட அந்த அல் ஃபாஷிர்ல நடைபெற்ற ஒரு அந்த கலவரத்தினால, அல் ஃபாஷிர்ல இந்த RSF நடத்திய தாக்குதல்னால அங்கிருந்த மக்கள் என்ன செய்யறாங்க, வெளியேறி ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வேறு சில ஊர்களுக்கு செல்வதற்காக வர்றாங்க. அப்படி வருகின்ற பெண்கள்ல ஒரு 150 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இன்னும் பலர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அது மாதிரி 1300க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும், 1210 குழந்தைகளுக்கும் அதிகமான குழந்தைகள் போதிய சத்துணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதாகவும், 70-700க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பாதிப்பு, அதாவது ஒரு நோயுற்ற நிலையில நோயாளிகளாக மாறிவிட்டதாகவும் ஒரு புள்ளி விவரத்தை பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் யார் செய்யறான்னாக்கா RSF என்ற அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத குழு செய்கிறது. நோக்கம் என்ன, அங்க அந்த தங்கத்தை எடுக்க வேண்டும், எடுத்து அதை யுஏஇக்கும் செய்யணும், ரஷ்யாவுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது இந்த குழுவினுடைய நோக்கம். அப்ப அந்த தங்கத்தை அங்கிருந்து பெறுவதற்காக வேண்டி யுஏஇ, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த குழுவுக்கு உதவி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஏற்கனவே 2 குழுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்காவுடைய கண்ணும் என்ன செய்கிறது, சூடானின் மீது விழுகிறது. அப்போ அங்க தங்கம் இருக்கிறது, தங்கத்தை எடுப்பதற்காக வேண்டி அங்கு மோதல் நடக்கிறது. அதுல ஒரு பக்கம் ரஷ்யாவும் இறங்கி இருக்கிறது. அப்ப நாமும் அங்கே இறங்க வேண்டும், நம்முடைய பங்கையும் அங்கிருந்து சுரண்ட வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்துக் கொண்டு இப்போ அமெரிக்கா ஒரு 3வது குழுவாக அங்க வருவதற்கு விரும்புகிறது. 3வது குழுவாக வருவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்காததுனால அமெரிக்கா நேரடியாக தலையிட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறது. அப்படி வந்ததுனால அந்த சூடான்ல, அந்த தார்ஃபூர்ல, அது மாதிரி ஃபாஷிர்ல நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு மோதலை மத மோதலாக தற்போது செய்கிறது அமெரிக்கா திருப்புவதற்கு முயற்சிக்கிறது. அங்கு கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே சண்டை என்ற ஒரு சித்திரத்தை அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களால கிறிஸ்துவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான சித்திரத்தை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னாக்க 2 போராளி குழுக்களுடைய சண்டை. 2 போராளி குழுவும் இஸ்லாமிய குழுக்கள் தான். ஒன்னு ராணுவம், இன்னும் போராளி குழுக்கள். இந்த 2மே இஸ்லாமிய குழுக்கள் தான், இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளவர்கள் தான். இவர்கள் மோதுகின்ற பொழுது இவருக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களை அவர்கள் அழிப்பதும், அவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களை இவர்கள் அழிப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அந்த ராணுவத்திற்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் வந்தால் அவர்களை இவங்க செஞ்சுறாங்க, RSF தாக்குகிறது. அது மாதிரி அங்க சர்ச்சுகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது, மஸ்ஜிதுகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அங்க ஒரு மோதல், ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மதத்தின் அடிப்படையிலான மோதல் அல்ல. அங்க முஸ்லீம்களும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியான கிறிஸ்துவர்களும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது, சர்ச்சுகளும் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுவாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை மத மோதலாக சித்தரித்துக் கொண்டு கிறிஸ்துவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற போர்வையில் அங்க 3வது ஒரு அணியாக அமெரிக்கா வருவதற்கும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்கு தங்கம் இருப்பதனால் அதை செய்யணும், அவங்க பங்கு அவங்க சுரண்டி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கடுமையான ஒரு மோதலை சூடான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இந்த நிலையில சூடானுடைய இந்த அரசு ராணுவம் இருக்கா இல்லையா, அந்த ராணுவத்திற்கு உதவுவதற்காக இந்த RSF என்ற ஆயுத குழுவை அடித்து அமர்த்துவதற்காக துருக்கியும் எகிப்தும் சேர்ந்து அந்த ராணுவ குழுவுக்கு, அரசு ராணுவத்திற்கு உதவ வேண்டும் என்றும்
அவர்களை சிறந்த முறையில் அவர்களை பயிற்சிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் துருக்கியும் எகிப்தும் முடிவெடுத்து அந்த சூடானுடைய அரசு இராணுவத்திற்கு ஆதரவாகவும் அது மாதிரி அல் ஃபாஷிர் போன்ற பகுதிகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய உள்நாட்டு ஆயுத குழுவான RSFக்கு எதிராகவும் களம் இறங்குவதற்கு தற்போது துருக்கியும் எகிப்தும் முடிவு செய்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த மக்களும் நம்முடைய மக்கள், ஒரு நல்ல ஒழுக்கமிக்க மக்கள், நல்ல குணங்களுக்கு சொந்தக்கார மக்கள். அந்த மக்களுடைய வாழ்விலும் நிம்மதி பிறக்க வேண்டும், அங்கும் போர் ஓய வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.